டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல இந்த கொஸ்டின் ப்ரீவியஸா ரீசன் வந்து கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு வாரத்தின் நாட்களை இங்கிலீஷ்ல எழுதும் போது எக்ஸாம்பிளுக்கு சண்டே, மண்டே, டியூஸ்டே இந்த மாதிரி எழுதுறப்ப டீல ஆரம்பிக்கக்கூடிய எத்தனை நாட்கள் வருதுன்னு கேட்கறாங்க. டீல இப்ப டியூஸ்டே, தர்ஸ்டே இந்த மாதிரி ஆரம்பிக்கக்கூடிய நாட்கள் எத்தனை வருதுன்னு கேட்கறாங்க. ஸோ இந்த மாதிரி சமக்கிரங்களை எப்படி குயிக்காக சால்வ் பண்ணலாம் போகலாம். அதற்கு முன்னாடி நம்முடைய அகாடமியில 2026 வரக்கூடிய டிஎன்பிஎஸ்சி மற்றும் போலீஸ் எக்ஸாமுக்கான எஸ்பெஷலி மேக்ஸ் அண்ட் ரீசனிங்னு தனியாக ஆன்லைன் கிளாஸஸ் அண்ட் டெஸ்ட் பேஸ் ஸ்டார்ட் இருக்கு. ஸோ கிளாஸஸ் பத்தி வேற ஏதாவது டீட்டெயில் வேணா மேல இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. கொஸ்டின்ல வாரத்தின் நாட்களை ஆங்கிலத்தில் எழுதும் போது டீல ஸ்டார்ட் ஆகிற மாதிரி எத்தனை நாட்கள் வருதுன்னு கேட்குறாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சண்டேனா எஸ், மண்டே, அடுத்தது டியூஸ்டே, அடுத்தது வெனஸ்டே, அடுத்தது தேர்ஸ்டே, அடுத்தது ஃப்ரைடே, அடுத்தது சாட்டர்டே. ஸோ பாருங்க இதில் டீல ஸ்டார்ட் ஆகிற மாதிரி எத்தனை இருக்குது? 1, 2. அப்போ மொத்தம் 2 நாட்கள் உள்ள ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதே மாதிரி இந்த சம் பாருங்க, ஒரு வருடத்தின் மாதங்களை ஆங்கிலத்தில் எழுதும் போது இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் இந்த மாதிரி எழுதுறப்ப வவ்வல்ல ஸ்டார்ட் ஆகிற மாதிரி எத்தனை மந்த் வரும்னு கேட்குறாங்க. இந்த சம் ப்ரீவியஸா எஸ்எஸ் கேட்டுறாங்க. ஸோ இதே மாதிரி இந்த சம்ம சால்வ் பண்ணி ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. அதாவது வருடத்தின் மந்த் எழுதும் போது இப்போ ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் இந்த மாதிரி எழுதுறப்போ வவ்வல்ல ஸ்டார்ட் ஆகணும். இப்போ ஏஏ, ஐஓ இதெல்லாம் வவ்வல்ல ஸ்டார்ட் ஆகிற மாதிரி எத்தனை மாதம் வருதுன்னு கேட்குறாங்க. இதே மாதிரி இந்த சம் சால்வ் பண்ணி ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க.